காலை வணக்கம். புலந்திருக்கின்ற இந்த காலை பொழுதில் உற்சாகமாக இணைந்திருக்கின்றோம் தலைவாசல் நிகழ்ச்சியோடு. இந்த காலை பொழுது அனைவருக்கும் ஒரு உற்சாகமான பொழுதாக அமைய வேண்டும், எண்ணிய காரியங்கள் அனைத்தும் ஈடேறுகின்ற ஒரு நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம். ஆங்காங்கே மழையோடு கூடிய காலநிலை இருப்பதால் எப்போதும் நீங்கள் அந்த காலநிலை அறிக்கைகளை மனதில் கொண்டு உங்களுடைய அன்றாட செயல்பாடுகளை முன்னெடுங்கள் என்பதையும் நாங்கள் தாழ்மையாக உங்களிடம் கேட்டுக்கொண்டு, இன்றும் நீங்கள் எதிர்பார்ப்பது போன்று தலைவாசலின் அத்தனை அம்சங்களும் உங்களை அறிவூட்ட மகிழ்விக்க காத்திருக்கின்றன. ஒவ்வொன்றாக பார்க்கலாம். இன்றைய தினம் தலைவாசலின் யாவரும் கேளீர். நாங்கள் இதை பற்றி பேச போகின்றோம் என்று எனவே ஒரு சிறிய அறிமுகத்தை உங்களுக்கு வழங்கி இருக்கின்றேன். உண்மைதான், பொருளாதாரம் என்பதனுடைய அடிச்சொல்லே பொருள் சக ஆதாரம் என்பதாகத்தான் இருக்கின்றது. அவ்வாறான ஒரு பொருள் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. அப்படிப்பட்ட இந்த பொருளாதாரம் இன்றைய கால பகுதியில் அதிகம் பேசு பொருளாக மாறியிருப்பதற்கு ஒரு காரணம் இந்த கொரோனா சர்ச்சை. இதன் காரணமாக உலக அளவில் நாங்கள் உலக பொருளாதாரம் பற்றியெல்லாம் சிந்திக்க அல்லது பேச தலைப்பட்டிருக்கின்றோம். அதனுடைய போக்கு எவ்வாறு இருக்கின்றது? இதில் உண்மையாகவே இந்த கொரோனா தொற்று பிரச்சினை காரணமாக உலக பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கின்றதா? அவ்வாறு பாதிக்கப்பட்டிருந்தால் அது என்னென்ன வழிகளில் பாதிக்கப்பட்டிருக்கின்றது? அதேவேளை அந்த உலக பொருளாதாரம் எந்தெந்த வகைகளில் எல்லாம் இந்த கால பகுதியில் வளர்வதற்கான சாத்தியம் இருக்கின்றது? இவை பற்றியெல்லாம் இன்று நாங்கள் பேச காத்திருக்கின்றோம். அதற்காக எங்களுடைய அதிதியை இப்போது உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றேன். கலாநிதி எம் கணேசமூர்த்தி ஐயா அவர்கள் இணைந்திருக்கின்றார் எங்களோடு. இவர் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளராக தன் சேவையை நல்கி வரும் ஒருவர். வணக்கம் ஐயா. வணக்கம். பொதுவாகவே பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை என்று சொல்வார்கள். இந்த பொருளாதாரம் என்று வருகின்ற போது உலக பொருளாதாரம் எப்படியோ ஒரு வகையில் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தாக்கம் செலுத்துகின்ற ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த கொரோனா தொற்று கால பகுதியில் உலக பொருளாதாரம் பற்றியெல்லாம் நாங்கள் அதிகம் பேச தலைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் அனைத்து நாடுகளும் முடக்கம் கண்ட ஒரு நிலை. ஆக உண்மையில் நீங்கள் ஆரம்பத்தில் கூறுங்கள், உண்மையில் இந்த உலக பொருளாதாரம் என்பது இந்த கொரோனா தொற்றின் போது எவ்வாறு பார்க்கப்படுகின்றது? அதனுடைய தாக்கம் போக்கு எப்படி இருக்கின்றது? அதை பற்றி. கொரோனா தொற்று என்பது உண்மையிலேயே ஒரு இரண்டு நாடுகளே அல்ல, உலகில் உள்ள அத்தனை நாடுகளையும் பாதித்திருக்கின்ற ஒரு பொதுவான ஒரு பிரச்சனையாக, சுகாதார பிரச்சனையாக பார்க்கப்படுகின்றது. ஆகவே பொருளாதாரம் சம்பந்தமாக நாங்கள் பார்க்கின்ற போது எல்லா நாடுகளும் ஏதோ ஒரு வகையிலே பாதிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். இந்த ஏதோ ஒரு வகை என்பது பொருளாதாரத்தினுடைய முடக்க நிலை காரணமாக உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் போக்குவரத்துகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன, மக்களுடைய நடமாட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன, நிதி உள்வர்கையும் வெளிச்செல்கையும் பாதிக்கப்பட்டிருக்கிறது, உற்பத்தி நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன, நுகர்வு பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே உற்பத்தி, நுகர்வு மற்றும் விநியோகம் போன்ற இந்த மூன்று துறைகளும் தான் பொருளாதாரத்தினுடைய உயிர் நாடியாக சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த மூன்று நிலைகளும் இந்த லாக்டவுன் என்று சொல்லப்படுகின்ற முடக்க நிலை காரணமாக முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு போக்கினை நாங்கள் காணுகின்றோம். ஆனால் உலகில் உள்ள சில நாடுகள், அதாவது வளர்ச்சியடைந்த நாடுகள், அந்த உடனடியாகவே இந்த இப்படியான ஒரு நிலைமை வரப்போகின்ற தெரிந்த உடனேயே தங்களுடைய பொருளாதாரங்களை மூடிவிடவில்லை. அவ்வாறு மூடிவிடாத தொடர்ச்சியாக பொருளாதாரத்தை இயங்க அனுமதித்தன் காரணமாகவே அந்த நாடுகள் பலவற்றிலே இந்த தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை மிக பெரும் எண்ணிக்கையில் அதிகரித்தவையும் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கும் அதுதான் ஒரு காரணமாக அமைந்தது. வளர்முக நாடுகளை பொறுத்த மட்டிலே அவை குறிப்பாக இந்த தொற்று ஏற்பட்ட உடனேயே சில நாடுகள் உடனடி நடவடிக்கைகளை எடுத்து சுகாதாரத்துக்கு முன்னுரிமை கொடுத்து பொருளாதார நடவடிக்கைகளை முடக்கிவிட்டபடியினாலே அந்த நாடுகளிலே ஓரளவுக்கு அவற்றினுடைய பொருளாதாரங்கள் அந்த கூடுதலான நோயாளர்களை கொண்டிருக்காமல் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தக்கூடியதாக இருந்திருக்கிறது. அதேவேளை முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால், இந்த பல்தேசிய கம்பெனிகளாக இருக்கட்டும் அல்லது சர்வதேச அளவில் தொழில்படக்கூடிய தொழில்சார் நிறுவனங்கள், அது மாத்திரமல்லாமல் தேசிய அளவிலான நிறுவனங்கள், இவற்றை தாண்டி தனியார் முயற்சி, சிறு தொழிலாளர்கள், இப்படி பல வகுப்பினரும் பல்வேறு அடிப்படையில் இந்த பிரச்சனையை எதிர்கொண்டிருப்பார்கள். அதன் அடிப்படையில் உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கின்றது? இவர்கள் இந்த முத்துறை சார்ந்த அல்லது பல்துறை சார்ந்த இவர்களுடைய தரத்தின் அடிப்படையில், பொருளாதார நிலையின் அடிப்படையில் இவர்கள் எப்படி இந்த பிரச்சனையை அணுக வேண்டும்? நிச்சயமாக இந்த சிறு கைத்தொழில்
உரிமையாளர்கள் அல்லது சிறு தொழில் முயற்சியாளர்கள் உள்ளடங்கலாக இந்த நாளாந்த கூலி தொழிலாளர்கள் அல்லது தனியார் துறையிலே வேலை செய்கின்ற பகுதி நேர கூலி தொழிலாளர்கள் அல்லது நிரந்தரமாக வேலை செய்பவர்களும் கூட இப்போது இந்த முடக்க நிலை காரணமாக மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள். பல்தேசிய கம்பெனிகளை பொறுத்தவரையிலே அவர்களுடைய உற்பத்தி நடவடிக்கைகள் விநியோக நடவடிக்கைகளிலே ஒரு தற்காலிக பின்னடைவு ஏற்பட்டாலும் கூட அவற்றிலிருந்து அவை சுதாரித்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு நிதி நிலைமைகள் அவற்றுக்கு உண்டு. சில பல்தேசிய நிறுவனங்களை பொறுத்த மட்டிலே அவை சில உலக நாடுகளை முழுமையாக வாங்கிவிடக்கூடிய அளவுக்கு நிதி வல்லமையை கொண்ட நாடுகளாக இருக்கின்ற நிறுவனங்களாக இருக்கும். சில நிறுவனங்களை பொறுத்தவரையில் இலங்கையே விலைக்கு வாங்கக்கூடிய அளவுக்கு அவற்றினுடைய நிதி நிலைமைகள் சரியாக இருக்கின்றன. எனவே அவை ஒரு தற்காலிக பின்னடைவை சந்தித்தாலும் கூட நிலைமை வளமைக்கு திரும்புகின்ற போது அவை சுதாரித்துக் கொண்டு மீண்டும் வளர்ச்சியடையக்கூடிய மேலெழக்கூடிய ஒரு சூழல் உண்டு. ஆனால் இந்த சிறு கைத்தொழில் அல்லது நடுத்தர கைத்தொழில் முயற்சியாளர்களை பொறுத்தவரையிலே பல இடங்களிலே இத்தகைய தொழில் முயற்சிகள் உலக நாடுகளிலே அபிவிருத்தி அடைந்த நாடாக இருந்தால் என்ன, அடைந்து வரும் நாடாக இருந்தால் என்ன, அவற்றினுடைய தொழில்கள் சில வேளைகள் மூடப்பட்டிருக்கின்றன. அதே போல அவை முடக்க நிலையை சந்தித்திருக்கின்றன. எனவே இவைதான் அதிகமாக பாதிக்கப்பட்டவை. துரதிர்ஷ்டவசமாக இவைதான் அதிகளவு பொருளாதார நடவடிக்கைகளிலே ஈடுபடுகின்ற துறைகளாகவும் இருக்கின்றன. உண்மையில் சொல்லப்போனால் இந்த பொருளாதாரம் பற்றி நாங்கள் பேசுவதானால் அபிவிருத்தி அடைந்துவிட்ட நாடுகள், அதேவேளை அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள், அதற்கு மேலதிகமாக அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் கூட மூன்றாம் உலகத்தர நாடுகள் என்ற ஒரு அடிப்படையில் கூட நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கும். அந்த அடிப்படையில் இந்த பிரச்சனையின் போது இவர்களுடைய இந்த நிதி நிலைகளின் அடிப்படையில் இவர்களுடைய அபிவிருத்தி என்பது எதிர்காலத்தில் எங்கனம் இருக்க போகின்றது, அதை பற்றி நீங்கள் கூறுங்கள். நான் நினைக்கவில்லை எந்த ஒரு நாடுமே இந்த கொரோனா நிலையின் காரணமாக பூரணமாக முடக்க நிலையை சந்தித்துவிடும், அவற்றுடைய பொருளாதாரங்கள் வீழ்ச்சி அடைந்துவிடும், அவற்றை விற்க வேண்டிய சூழல் வரும் என்பது எல்லாம் ஒரு பொய்யான பூச்சாண்டி. அப்படி ஒரு நிலைமை எந்த ஒரு நாட்டுக்கும் வரப்போவதில்லை. இன்று இருக்கின்ற சர்வதேச நிதி நிறுவனங்கள், குறிப்பாக பல்தேசிய நிதி நிறுவனங்கள், உலக வங்கி, IMF மற்றும் பிராந்திய அபிவிருத்தி வங்கிகள் போன்றன இவ்வாறான நிலைமைகளிலிருந்து நாடுகளை காப்பாற்றுவதற்கென்றே தான் அமைக்கப்பட்டன. எனவே ஒரு கூட்டு பொறுப்பு இருக்கின்றது சர்வதேச சமூகத்துக்கு அவ்வாறான நிலைமை ஏற்படாமல் தடுப்பதற்கு. அதே போல சில நாடுகள் பொருளாதார வல்லமையை கொண்டிருக்கின்றன, அவற்றிடம் அந்த நிதி நிலைமைகள் இருக்கின்றன. எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இது ஒரு தற்காலிக பின்னடைவாக தான் இருக்குமே ஒழிய நீண்ட காலத்துக்கு இதனுடைய தாக்கங்கள் பெரும்பாலும் உணரப்பட போவதில்லை. குறுகிய காலத்துக்கும் நடுத்தர காலம் என்று சொல்லப்படக்கூடிய இன்னும் ஒரு 5 வருடங்கள் அல்லது 10 வருடங்களுக்கு இந்த நிலைமை நீடித்திருக்கக்கூடும். சில நாடுகளிலே பெரும்பாலும் உலக பொருளாதாரமானது ஓரிரு வருடங்களிலேயே மீள திரும்பக்கூடிய நிலைமை வரும். சில வேளைகளிலே அந்த முன்னர் இருந்த நிலைமையை விட அதை விட ஒரு பெரிய பாய்ச்சலை உலக பொருளாதாரம் சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமையும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எனவே இப்போது இருக்கின்ற சூழ்நிலையிலே ஒரு பெசிமிஸ்டிக் என்று சொல்லுவோம், எப்போவுமே அந்த சரிவராது என்று சொல்லுகின்ற ஒரு அசுபவாத நிலையிலிருந்து பொருளாதாரங்களை பார்க்கின்ற இந்த கண்ணோட்டம் மாற வேண்டும். தற்காலிகமாக ஒரு இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சுகாதார நெருக்கடியின் காரணமாக பொருளாதாரங்கள் முடங்கியிருந்தாலும் கூட மீள அவை திறக்கப்படுகின்ற போது அதை விட மிகப்பெரிய ஒரு பாய்ச்சலை அவை சந்திக்கக்கூடிய வல்லமையை அவை ஏற்கனவே கொண்டிருக்கின்றன. அதேவேளை நீங்கள் இந்த குறுங்கால தாக்கம், அதேவேளை நீண்ட காலம் அதனுடைய தாக்கங்கள் எப்படி இருக்கும் என்பது பற்றி கூறியிருந்தீர்கள். முக்கியமாக 2008 காலப்பகுதியில் அமெரிக்கா, அதாவது பொருளாதார வல்லரசு என்று எங்களால் அடையாளப்படுத்தப்படுகின்ற அமெரிக்காவில் ஏற்பட்ட தங்களுடைய உள்நாட்டு பொருளாதார சரிவு ஒரு சில நாடுகளில் ஒரு சில விதமான பிரச்சனைகளை எதிர்நோக்குவதற்கு காரணமாக இருந்தது. ஏனென்றால் அவற்றோடு அதிகளவில் பொருளாதார ரீதியான உறவுகளை பேணியவர்கள், அது மாத்திரமல்லாமல் நிறைய பேருக்கு தொழில் இழக்கின்ற ஒரு நிலையும் ஏற்பட்டிருந்தது அந்த காலப்பகுதியில். அதனுடைய தாக்கம் ஒரு சில ஆண்டுகளுக்கு தொடர்ந்தது என்பதும் உண்மைதான். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இப்போது அனைத்து நாடுகளுமே ஒரு ஸ்தம்பிதமற்ற நிலையில் ஒரு சிறு தளம்பலை எதிர்கொண்டிருந்தது இந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில். ஆகவே இந்த தாக்கம் அந்த ஒரு நாட்டிற்கு ஏற்பட்ட தாக்கமே ஒரு சில ஆண்டுகள் எதிரொலித்திருக்கின்றது என்றால் ஒட்டுமொத்த உலக நாடுகளும் ஒரே நேரத்தில் எதிர்கொண்ட இந்த பிரச்சனை இது எப்படி எதிர்காலத்தில் தாக்கம் செலுத்த போகின்றது, அதை பற்றி கூறுங்கள். நிச்சயமாக 2008 ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிக்கு அமெரிக்காவினுடைய கொள்கை வேட்பாளர்கள் மேற்கொண்ட ஒரு பிழையான தீர்மானம் தான் காரணமாக அமைந்தது. அந்த நிதி நெருக்கடிக்கு அந்த நாட்டில் ஏற்பட்ட வீட்டுத்துறையினுடைய அபிவிருத்தி, வீடுகள் அதிகம் கட்டப்பட்டமையும் பின்னர் அந்த வீடுகளிலிருந்து அதில் இருந்தவர்கள் வெளியேற்றப்பட்டமை ஒரு காரணமாக அமைந்தது. அவ்வாறு இந்த நிதி நெருக்கடி ஏற்படுவதற்கான காரணங்கள் பல இருந்தாலும் கூட அந்த நிதி நெருக்கடியானது அதிலிருந்து அமெரிக்க பொருளாதாரம் முற்றுமுழுதாக மீளவில்லை.
கொரோனா நெருக்கடி வரும் வரையிலே அமெரிக்க பொருளாதாரமானது முன்னர் இருந்த நிலைக்கு மீள திரும்பவில்லை. அதற்கு காரணம் அரசியல் ரீதியான காரணங்கள் இருந்தன, சந்தை தொடர்பான விடயங்கள் இருந்தன, சீனாவினுடைய எழுச்சியும் அதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது. உலகினுடைய பொருளாதார வல்லரசு என்று சொல்லப்பட்ட அமெரிக்கா இந்த நெருக்கடியிலிருந்து மீள எழும்ப முடியாமல் போனமைக்கு சீனாவினுடைய போட்டியும் ஒரு காரணமாக அமைந்தது என்பதை நாங்கள் மறுத்து விடுவதற்கு இல்லை. எனவே இந்த சூழ்நிலையிலே எல்லா நாடுகளும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன, சீனா உட்பட. எனவே இதிலிருந்து ஒரு கலெக்டிவாக கூட்டாகத்தான் மேலே வர முடியுமே ஒழிய ஒவ்வொரு நாடும் தனக்கு போட்டியாக இன்னொரு நாட்டை அடிமைப்படுத்தியோ அல்லது பொருளாதார ரீதியிலே முடக்கி வைத்தோ முன்னேறுவது என்பது சாத்தியப்படாது. இதை பொறுத்தவரையிலே வேலையின்மை பற்றி நாங்கள் பேசியிருந்தோம். அந்த 2008ஆம் ஆண்டிலே ஏற்பட்ட வேலையின்மை பிரச்சனை இந்த கொரோனா காரணமாக அமெரிக்காவிலே கிட்டத்தட்ட 42 மில்லியன் பேர், 42 மில்லியன் மக்கள் வேலைவாய்ப்புகளை இழந்திருக்கிறார்கள். அந்த வேலைவாய்ப்புகளை இழந்ததற்கு அடையாளமாக அவர்கள் அரசாங்கம் தருகின்ற வேலைவாய்ப்பு சம்பந்தமான அந்த வேலையில்லாதவர்களுக்கான கொடுப்பனவுக்காக விண்ணப்பித்திருக்கிறார்கள். அதேவேளை அண்மைய 2 வாரங்களிலே 25 லட்சம் பேர் தற்காலிகமாக வேலைகளை பெற்றிருப்பதாகவும் ஒரு தகவல் வருகிறது. அப்படியாக இருந்தால் இந்த கொரோனாவினுடைய தாக்கம் ஒரு சில இடங்களிலே ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்பட்ட நிலையிலே புதிதாக ஏற்பட்ட தொழில் முயற்சிகள் காரணமாக அவற்றினுடைய அந்த வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு வருவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த கொரோனா என்பது உண்மையிலேயே உலக பொருளாதாரத்தை முடக்கிய ஒன்றுதான். ஆனால் அதிலிருந்து வருகின்ற மீட்சி என்பதும் துரிதமாக சில நாடுகளிலே அவதானிக்கப்பட்டு வருகிறது. ஆகவே அந்த பொருளாதார நெருக்கடி 2008 அமெரிக்காவில் ஏற்பட்டது நெருக்கடி அமெரிக்காவுக்கு மட்டுமானது. அந்த நெருக்கடி காரணமாக ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் கிழக்காசிய நாடுகள் பெரிதும் பாதிக்கப்பட்டன. அவருடைய நிதி சந்தைகள் அது ஒரு குறிப்பிட்ட ஒரு துறையின் பிழை காரணமாக ஏற்பட்ட ஒரு விடயமே அல்லாமல் முழு பொருளாதாரத்திலும் ஏற்பட்ட பிழையாக நாங்கள் கருத முடியாது. எனவே இந்த நெருக்கடி காரணமாக இப்போது எல்லோரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லோரும் ஏதோ ஒரு வகையிலே தான் காலூன்றி மேலே வர வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். என்றால் சிறு தொழிலாளர்களை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு வேறு வாழ்வாதாரம் இல்லை. அதற்காக அவர்கள் மாண்டு போகவும் முடியாது. ஆகவே அவர்கள் ஏதோ ஒரு வழியிலே தங்களுடைய வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்ப போராடுவார்கள். அந்த போராட்டமே அந்த மீட்சியை தானாக கொண்டு வரும் நான் நினைக்கின்றேன். சிறப்பு ஐயா. நாங்கள் எதிர்பார்த்தது போன்ற அந்த பொருளாதாரம் சார்ந்த எங்களுடைய சிந்தனை மாற்றங்கள் எப்படி இருக்க வேண்டும், அதை நாங்கள் எப்படி புரிந்து வைத்திருக்கின்றோம் என்பது பற்றிய ஒரு தெளிவு இப்போது இந்த கலந்துரையாடல் வாயிலாக எங்களால் உணரக்கூடியதாக இருக்கின்றது. அதை விலை தொடர்ச்சியாக நாங்கள் பேச காத்திருக்கின்றோம். இந்த பொருளாதாரம் இன்னும் பல வழிகளில் எப்படியெல்லாம் நாங்கள் பேச வேண்டுமோ அத்தனையும் நாங்கள் இப்போது பேச காத்திருக்கின்றோம். அது இன்றைய தினம் யாவரும் கேளீரில் எங்களோடு கலாநிதி எம் கணேசமூர்த்தி ஐயா அவர்கள் இணைந்திருக்கின்றார். கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய பொருளியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளராக சேவையாற்றும் ஒருவர். குறிப்பாக ஐயா நாங்கள் அமெரிக்கா பற்றியெல்லாம் பேசியிருந்தோம். இதேவேளை இந்த தொழில்துறை சார்ந்து தொழில் இழந்தவர்கள் பற்றியும் நாங்கள் பேசியாயிற்று. அதேவேளை இந்த தொழில் முயற்சியாளர்கள், புதிதாக தொழில் ஆரம்பித்தவர்கள் அல்லது முதலீட்டவர்கள், இப்படியானவர்கள் எவ்வாறான ஒரு மனநிலையில் இதை பார்க்க முடியும், அவர்களுடைய சிந்தனை சார்ந்த மாற்றங்கள் எப்படி இருக்க போகின்றது, அதேவேளை புதிதாக தொழில்களை ஆரம்பிப்பதானால் எந்தெந்த துறைகள் சார்ந்து அவை வளர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இந்த பிரச்சனை, அதாவது நாங்கள் அனைவருமே இந்த லாக்டவுன் என்ற காலப்பகுதியில் இருந்த போது வீட்டில் இருந்து வேலை செய்வது என்பதான சிந்தனைகளுக்குள் தலைப்பட்டிருக்கின்றோம். அதிக அளவில் நாங்கள் இலத்திரனியல் சார்ந்த எங்களுடைய வேலைகளை அவ்வாறு மாற்றிக்கொண்டிருக்கின்றோம். ஆகக்கூடியது எங்களுடைய கல்வி சார்ந்த நடவடிக்கைகளை கூட நாங்கள் அப்படியான ஒரு ஈவர்ஷனாக ஆரம்பித்திருக்கின்றோம். இப்படி எங்களுக்குள் ஏற்பட்டிருக்கின்ற இந்த வாழ்க்கை மாற்றங்கள் எப்படி புதிய புதிய தொழில்துறைகளை ஊக்குவிக்கப் போகின்றது, அது சார்ந்த உங்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்கு? உடனடியாகவே இந்த சுகாதார பிரச்சனை காரணமாக சில தொழில்கள் வளர்ந்திருக்கின்றன. நீங்கள் உதாரணமாக இலங்கை எடுத்துக்கொண்டால் இந்த லாக்டவுன் காலப்பகுதியிலே அதிகம் வளர்ச்சி அடைந்த ஒரு துறையாக நாங்கள் இந்த தொலைத்தொடர்பாளர் துறையை எடுத்துக்கொள்ளலாம். உதாரணமாக இந்த டேட்டா செல்லிட தொலைபேசி சேவைகளை வழங்குகின்ற நிறுவனங்கள் அதிக அளவிலே அந்த துறையில் வளர்ந்திருக்கின்றன. அவற்றினுடைய வளர்ச்சி அவற்றினுடைய அந்த ஆண்டறிக்கைகளே தெரிய வரும். என்றால் ஏனைய துறைகள் வீழ்ச்சி அடைந்தாலும் கூட சுகாதாரத்துறை மற்றும் இந்த சில்லறை வர்த்தக சேவை துறை போன்ற துறைகள் இந்த லாக்டவுன் காலப்பகுதியிலும் வளர்ச்சியை சந்தித்தன என்பதை மறுப்பதற்கு இல்லை. எனவே அந்த சுகாதாரத்துறை என்று வருகின்ற போது இப்போது இந்த நெருக்கடி இன்னும் சில மாதங்களுக்கு நீடிக்கப்பட போகின்ற காரணத்தினாலே அது சார்ந்த உற்பத்திகள், குறிப்பாக முகமூடிகள், நாங்கள் முகக்கவசங்கள் என்று சொல்லுவோம், முகமூடிகள் அல்ல முகக்கவசங்கள், மற்றும் இந்த சுகாதார தொற்று நீக்கிகள் போன்றவற்றுக்கு நிறைய கிராக்கி இருக்க போகிறது. அதே போல நிறுவனங்கள் இப்போது தங்களுடைய நிறுவனங்களுக்கு உள்ளே வருபவர்கள் தொற்று நீக்குகின்ற அந்த தொகுதிகளை அமைத்திருக்கின்றன. அவ்வாறு அது போன்ற விடயங்களுக்கு
கிராக்கி இருக்க போகிறது. இலங்கையும் கூட உதாரணமாக நீங்கள் எடுத்தால் இலங்கையினுடைய ஆடை தயாரிப்புத்துறை அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. என்றால் அவற்றினுடைய ஏற்றுமதிகள் அமெரிக்காவுக்கும் மேற்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு தான் செல்லுகின்றன. ஆனால் இப்போது அந்த துறைகளும் கூட தங்களுடைய அந்த உற்பத்திகளை இப்போது இந்த இவ்வாறான சுகாதாரம் சம்பந்தமான உற்பத்திகளுக்கு மாற்றிக்கொண்டிருக்கின்றன. எனவே சில தொழில் துறைகள் இந்த காலப்பகுதியிலே வளர்ச்சியடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனாலும் கூட இது எவ்வளவு தூரம் இந்த கொரோனா நீடித்திருக்கும் என்பதை பொறுத்து தான் அவற்றினுடைய வளர்ச்சி தங்கியிருக்கும். ஆனால் ஏதோ ஒரு வகையிலே புதிதாக உலக மக்கள் இந்த சுகாதார நடைமுறைகளை கைக்கொள்ள வேண்டிய ஒரு பழக்கத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள் 3-4 மாதங்களாக. எனவே இவற்றை தொடர்வார்களாக இருந்தால் இந்த பொருட்களுக்கான கேள்விகள் அதிகரிக்கும். சில நாடுகள் குறைந்தபட்சம் ஒரு சில நாடுகளையாவது இந்த நிலைமைகள் தொடர்ந்து நீடிக்கும் என்று நம்புவோம். அப்படியாக இருந்தால் இது போன்ற துறைகளிலே பொருளாதாரம் வளர்ச்சி அடைய முடியும். ஆனால் இது போன்ற சிறு துறைகளிலே மட்டும் தங்கியிருப்பதால் ஒரு பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சியை நாங்கள் அவ்வாறு எதிர்பார்க்க முடியாது. எனவே புதிய உணவு உற்பத்தி, குறிப்பாக இந்த உணவு உற்பத்தியை உள்நாட்டிலேயே மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கருத்துருவம் இப்போது உருவாகி வருகிறது. ஏனென்றால் உணவு உற்பத்தி என்பது ஒரு நாட்டை பொறுத்த மட்டிலே உணவிலே தன்னிறைவடைவது என்பது மிக முக்கியமான ஒரு குறிக்கோள். எனவே உணவிலே தன்னிறைவு அடைவதன் மூலமாக அந்த நாடுகளுடைய சம்பளங்களை ஓரளவுக்கு கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள முடியும், உணவுப் பொருட்களுடைய விலைகளை கட்டுப்படுத்துவதன் மூலமாக. எனவே இந்த உணவு உற்பத்தி சம்பந்தமாக, உணவு பதனிடல் சம்பந்தமாக தொழில்துறைகள் வளர்ச்சியடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக இந்த இலத்திரனியல் சம்பந்தமான சர்வீசஸ் என்று சொல்லக்கூடிய சேவைகளுடைய வளர்ச்சி இப்போது இந்த காலப்பகுதியிலே அதிகம் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். குறிப்பாக நீங்கள் கல்வித்துறையை பற்றி சொன்னீர்கள். இந்த கல்வித்துறையிலும் கூட இப்போது கற்பித்தல் இலத்திரமயப்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஆனால் அது எந்தளவு தூரம் சாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது நமக்கு தெரியாது. இன்னும் அது சம்பந்தமாக ஆய்வுகள் செய்யப்படவில்லை. ஆனால் இப்போது இருக்கின்ற நிலைமையிலே அது இந்த இவ்வாறான நெருக்கடியான சூழலிலே அது ஒரு மாற்றீடாக கருதப்பட முடியும். ஆனால் நீண்டகால அடிப்படையிலே அவ்வாறான ஒரு தொடர்ச்சியாக அதனை பேணிச் செல்ல முடியுமா, அப்படி பேணிச் செல்வதாக இருந்தால் எந்த சதவீதத்தில் அதை பேணிச் செல்லலாம் என்பது சம்பந்தமான முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும். மேற்குலக நாடுகளிலே இதிலே அறிமுகப்படுத்தப்பட்ட போது அதில் நன்மையும் இருக்கின்றன, தீமையும் இருக்கின்றன. ஒரு வகுப்பறையிலே கற்பிப்பதை போல அல்ல ஒரு இயந்திரத்துக்கு முன்னால் இருந்து கற்பிப்பது. மாணவர்களும் ஒரு இயந்திரத்துக்கு முன்னால் இருந்து கற்பதை போல நேரே வகுப்பறையிலிருந்து கற்பது போல வராது. அதே நேரத்திலே மனிதனுடைய ஊடாட்டம், மனிதன் ஒரு சமூக பிறவி, இயந்திரங்களுக்கு முன்னால் இருந்து அதனை மூன்று முழுதாக செய்ய முடியும் என்று நான் நம்பவில்லை. நிச்சயமாக. அதேவேளை இந்த முடக்க நிலையின் போது அநேகமான பாமர மக்களுக்கு இருந்த ஒரு பயம், தங்களுக்கான அந்த பொருள் தட்டுப்பாடு வந்து விடுமோ என்பது. அவ்வாறான அந்த பொருள் தட்டுப்பாடு பற்றி அவர்கள் அச்சப்பட்ட போது தன்னிறைவு பொருளாதாரம் என்ற ஒரு சிந்தனையையும் அல்லது ஒரு சாதாரணமான ஒரு கலந்துரையாடலாக அவர்கள் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு தன்னிறைவு பொருளாதாரம் அடைந்த ஒரு நாடாக இருந்தால் இந்த பிரச்சனை வராது. ஆனால் பொருளாதார வளர்ச்சி என்பதும் தன்னிறைவு பொருளாதாரம் என்பதும் ஒன்று சேர்ந்து பயணிக்கக்கூடிய விடயங்களா, நடைமுறை சார்ந்த, அதாவது நாங்கள் பிராக்டிக்கலா இது சாத்தியமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுக்கான உங்களுடைய பதில்? நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் இது போன்ற ஒரு நெருக்கடியான ஒரு சூழலிலே மக்கள் சிந்திப்பதுண்டு. நாங்கள் எல்லாவற்றுக்கும் வெளிநாடுகளில் தங்கியிருந்தால் இது எங்களுக்கு உணவு எங்கிருந்து வரப்போகிறது, இறக்குமதி கட்டுப்படுத்தப்பட்டு விடுமே, இறக்குமதி செய்ய முடியாத சூழல் வருமே, அப்படியான சூழலிலே நாங்கள் எல்லாவற்றையும் நாங்களே உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்து வருவது தவிர்க்க முடியாது. உங்களுக்கு தெரிந்திருக்கும், ஜப்பான் வளர்ச்சியடைந்த ஒரு இலத்திரனியல் நாடு. ஆனால் ஜப்பானில் கூட அரிசி உற்பத்தி செய்யப்படுகிறது. 1 கிலோ அரிசி உற்பத்தி செய்வதற்கான செலவு மிக அதிகம். ஆனாலும் கூட அரிசி உற்பத்தியை ஜப்பான் கைவிடவில்லை. காரணம், இது போன்ற ஒரு நிலைமை ஏற்படுமாக இருந்தால் ஜப்பானிய மக்களுக்கு தேவையான உணவை குறைந்தபட்சமேனும் வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கம்தான். எனவே இது ஒரு குறிப்பிட்ட அந்த சூழ்நிலை, நெருக்கடியான சூழ்நிலையிலே ஒரு சாத்தியப்படும். உணவிலே தன்னிறைவு அடைவது என்பது எல்லா நாடும் கைக்கொள்ள வேண்டிய ஒரு விடயம்தான். ஆனால் உணவை உற்பத்தி செய்வதற்கான அந்த வசதிகள் அந்த நாடுகளிலே இருக்கின்றனவா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். ஆகவே உணவை உற்பத்தி செய்ய வசதி இல்லாத சிங்கப்பூர் என்று வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்று சொன்னால் உணவு உற்பத்திக்காக அதிக நிலங்களை பயன்படுத்திப்பார்களாக இருந்தால் இருக்கின்ற நிலங்களை அவர்களால் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்க முடியாது. எனவே தற்காலிகமாக தங்கியிருத்தல் என்பது ஒரு பெரிய பிரச்சனை தான், இல்லை என்று இல்லை. ஆனாலும் கூட ஒரு பொருளாதாரம் தன்னிறைவு பொருளாதாரமாக மட்டும் இருந்தால் அந்த பொருளாதாரத்தினுடைய சந்தை அந்த நாட்டு மக்களுடைய தலைகளின் எண்ணிக்கையினால் மட்டும் தீர்மானிக்கப்படும். ஆகவே அந்த சந்தை அதற்கு மேல் வளர்ச்சி அடைய முடியாது. உதாரணமாக இலங்கையினுடைய சனத்தொகை 21 மில்லியன் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் இலங்கை தன்னிறைவு பொருளாதாரத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு செல்லப் போகிறது என்று சொன்னால் இந்த 21 மில்லியன் பேருக்கு மட்டும்தான் உற்பத்தி செய்ய முடியும். அதற்கு மேலாக நீங்கள் உற்பத்தியை பெருக்க முடியாது.
அவ்வாறு பெருக்குகின்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்படியாக இருந்தால் உங்களுடைய சந்தை 21 மில்லியனுக்கு மட்டும்தான் மட்டுப்படுத்தப்பட்டதாக இருந்தால் பொருளாதாரம் அதற்கு மேல் வளர்ச்சியடைய முடியாது என்பதே என்னுடைய வாதம். சிறப்பு ஐயா. அதேவேளை நாங்கள் ஒட்டுமொத்தமாக உலக நாடுகள் சார்ந்தும் பல எங்களுடைய கருத்தியல்கள் சார்ந்தும் பேசியிருந்தோம். குறிப்பாக இலங்கையினுடைய பொருளாதாரம் பற்றி பேசியாக வேண்டும். இலங்கையுடைய ஒரு அபிவிருத்தி அடைந்து வரும் நாடாக இருந்து கொண்டு இந்த கொரோனா பிரச்சனை அனைத்து உலக நாடுகளும் முகம் கொடுத்த அதே பிரச்சனையை ஓரளவுக்கு வெற்றிகரமாகவே இலங்கை முகம் கொடுத்திருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் இது பொருளாதார ரீதியாக எப்படியான தாக்கத்தை செலுத்தப் போகின்றது, அதை பற்றி நீங்கள் கூற முடியுமா? இலங்கையை பொறுத்த மட்டிலே இந்த நோய் அடையாளம் காணப்பட்ட உடனேயே இலங்கை தனிமைப்படுத்தல் மற்றும் கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது. சிலர் சொல்லுகிறார்கள் இன்னும் ஒரு மாதம் சென்று இதனை விதித்திருக்கலாம் என்று ஒரு கருத்து இருக்கிறது. ஆனாலும் கூட இலங்கை அதை சரியான சந்தர்ப்பத்திலே தடுத்ததன் காரணமாகத்தான் இப்போது இந்த அளவுக்காவது நாம் மூச்சு விடக்கூடியதாக இருக்கிறது. எனவே பொருளாதார ரீதியாக முடக்க நிலை காரணமாக பலர் தொழில் இழந்திருக்கிறார்கள், தொழில் முயற்சிகள் முடக்க நிலையை சந்தித்திருக்கின்றன. ஆனால் அந்த நிலைமையை நாங்கள் கைவிட்டிருப்போமாக இருந்தால், பொருளாதாரத்தை முதன்மையாக கொண்டு இந்த நோயை அனுமதித்திருப்போமாக இருந்தால் இன்று பல இறப்புகளை நாங்கள் சந்தித்திருக்க வேண்டியிருக்கும். எனவே இது ரெண்டும் ஒரு வகையிலே ஒரு விட்டுக் கொடுப்பான ஒரு விஷயமாகவே பார்க்க வேண்டியிருக்கும். இலங்கை பொறுத்தவரையிலே இலங்கை சரியான நேரத்திலே சரியான முடிவுகளை எடுத்திருக்கிறது என்றே நான் நம்புகின்றேன். சிறப்பு. அதேவேளை ஒட்டுமொத்தமாக இப்போது நாங்கள் பேசியவற்றை கொண்டு உலக பொருளாதாரத்தினுடைய போக்கு என்றால் உங்களுடைய சாராம்சமான ஒரு கருத்து ரத்தின சுருக்கமாக நீங்கள் எதை கூறுவீர்கள்? இது ஒரு தற்காலிக பின்னடைவு மிக பெரிதாக இருந்தாலும் கூட தற்காலிகமான ஒரு பின்னடைவு. அந்த பின்னடைவிலிருந்து உலக பொருளாதாரம் மீண்டு வருகின்ற போது அந்த உலக பொருளாதாரத்தினுடைய பாய்ச்சல் பல மடங்கு பெரிதாக இருக்கும். சிறப்பு ஐயா. எப்போதுமே நாங்கள் ஒரு விடயத்தை காண்கின்ற போது வெறும் ஒரு பேச்சளவில் நாங்கள் அதை தெரிந்து கொள்கின்ற போது அதன் மீது இருக்கக்கூடிய அந்த அச்சமும் ஒரு அவநம்பிக்கையும் ஆழமாக அது பற்றி சிந்திக்க தெரிகின்ற போது இல்லாமல் செய்யப்படும். அதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு தான் இந்த கலந்துரையாடலாக இருக்கும். ஏனென்றால் நாங்கள் பொருளாதாரம் பற்றியெல்லாம் நிறைய பேர் நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அது சார்ந்த இந்த நிபுணர்கள் அது பற்றியதான எதிர்வு கூறல்களாகட்டும் அல்லது அதனுடைய சரியான போக்கு பற்றியதான அந்த புரிதலை எங்களோடு பகிர்ந்து கொள்கின்ற போது பொருளாதாரம் சார்ந்து எங்களுக்கு இப்போது ஒரு தெளிவு இருக்கும். உலக பொருளாதாரம் என்பது எதிர்காலத்தில் எப்படியாக இருக்க போகின்றது என்று. ஆக இப்படியான ஒரு கலந்துரையாடலில் பங்கேற்றமைக்காக எங்களுடைய அதிதிக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி ஐயா.